எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டு சொல்கிறேன். பசிக்குதா? அப்படி வேற லெவலில் இருக்குது. இந்த பசிக்குது. 1260 படிக்கிட்டு கடந்து வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. உண்மையான இது ரிஸ்க்கு தாங்க. கர்மம் தப்பினால் மரணம் அப்படின்னு வீடியோவாக தான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்படியே காலையில் நடுகிறதுலாம் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குங்க சுற்றி வரைக்கும். வந்து பூமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் கால் வச்சுருப்பாரு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி பர்வதமலையோட நடைப்பயண வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த நடைப்பயணத்தோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க்கான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, ரிஸ்க்கான பாதையெல்லாம் எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து பர்வதமலை வர்றீங்க அப்படின்னா பஸ்ஸில் வர்றீங்கன்னா நீங்கள் வந்து தென்மாதிமங்கலம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி காரில் பைக்கில் வரீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வந்துடலாம். இதுக்கு அங்கிட்டு உள்ளே வந்து பைக்கோ காரோ எதுவுமே உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான் இருக்குது. அதனால் இது வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும். பைக்கு கார்லாம் இங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்குது. சேஃபாக வந்து நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து நீங்கள் போய்க்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம பர்வதமலை அடிவாரத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து சிமெண்ட் ரோட்லேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த நுழைவாயிலுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு நம்ம வந்து அப்படியே நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் கோயில் ஏன் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு போகிறப்போ வந்து அதுலேருந்து ஒரு கல் விழுந்து தான் இந்த பர்வதமலை வந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி தான் உருவாச்சு அப்படின்னு வந்து ஊர் மக்களை சொல்கிறாங்க. இந்த பர்வதமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5500 ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த மலை வந்து உருவாகியிருக்கு. இந்த மலை எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4560 அடி ஹைட் இருக்குது. இந்த 4560 அடியில் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான பாதையெல்லாம் இருக்குது. ஆகாய பாதை, கடப்பாறை பாதை, கம்பி பாதை இப்படின்னா நிறையா பாதை இருக்குங்க. அதை வந்து எவ்வளோ ரிஸ்க்காக நம்ம வந்து நடந்து போய் இதை வந்து மேலே வந்து நம்ம வந்து சிவனை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த பாதையில் வந்து எப்படி எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீட்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். இந்த வீடியோ எண்டில் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருந்திருப்போம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு தான், ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு தான் இருக்குது. டைம் வந்து இப்போ கரெக்டாக 11:07 ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மழை வர்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்குது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. 2 சைடும் பார்த்திங்கன்னா செடி கொடியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஃபஸ்ட்டாக ஆடி 1 கும்பல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. நைட்டு வந்து செம கும்பலுங்களாமா. சாமி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேலேருந்து வர்றவங்க. நம்ம மேலே போனது தான் தெரியும் எப்படி எவ்வளோ கும்பல் இருக்குது என்னென்னு. போக நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிமெண்ட் ரோட்லேயே நடந்து வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. சிமெண்ட் ரோட்லேயே நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ரோடு பிரியுங்க. லெஃப்ட் ஒரு ரோடு, ரைட்டு ஒரு ரோடு பிரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கோயிலுக்கு போகிற வழி. இது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் போடுவாங்க. கோயிலெலாம் அந்தட்டு இருக்குது, அப்படியே வணங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நேராக கோயிலுக்கு போகிற வழி, படிக்கே நேராக போகுமாம்மா. இது வந்து கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு போகலாம். நம்மளுக்கு வந்து சோறு தான் முக்கியம். என்ன மாப்பிள்ள? சோறு தான் முக்கியம். வாங்க போவோம். இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மங்கி இருக்குது. மேலே எவ்வளோ மங்கி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். மொபைலு இதெல்லாம் பிடிங்கிட்டு போயிருதுன்னு வேறு சொல்கிறாங்க. நம்மள்ட்ட இருந்து என்ன பிடிங்கிட்டு போகுது தெரில, பார்ப்போம். மக்களே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வீரபத்ர ஆலயம் அப்படின்னு இருக்குது.
அதான் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம். அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. நம்மளும் போய் அன்னதானம் சாப்பிடுவாங்க. உனக்கு எவ்வளோ பேர் தட்டு போகல? ஏற்றுக்கா 2 பேருக்கு அன்னதானம் ஆக போகிறோம். நினைக்காதீங்க. இந்த சாப்பாட்டு மேலே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு படியோட பசியோட இறங்கி வரோம். இந்த பசிக்கு இந்த கடவுள் செஞ்ச மனசார சாப்பாடை போடுறாரு. மக்களே கஞ்சி சோறு வாங்கியாச்சு. சூப்பராக இருக்குங்க கஞ்சி. கஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வந்து மாவடை கொடுத்துருக்காங்க. இது என்ன மாவடு எங்களையும் காட்டியா உன்னை மட்டும் வத்தங்க அது செம்மையாக இருக்குங்க. வத்தான் மாவடுன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா தக்காளி சோறோட வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி சோறு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணா, ஒரு நேம் சொல்லுங்கள். சரவணாஸ் ட்ராவல் டைரி. சரவணாஸ் ட்ராவல் டைரி வந்திருக்காப்புல. ஒரு மாப்பிள்ள சூர்யா வந்திருக்காப்புல. எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டு சொல்கிறேன். எதாக இருந்தாலும் பசிக்குதா? அப்படி வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் பசிக்குது. ஓகேங்க, சாப்பிட்டுட்டு நான் போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். மக்களே அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு திருப்தியாக. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இப்போ வந்து மணி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12 மணி ஆகுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஏற ஆரம்பிக்கிறோம். இந்த வழியில் தான் ஏறணும். இதில் தான் மேலே போகணும். இல்லை அன்னதானம் சாப்பிட்டுட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. இது வனதுர்கை அப்படின்னு இங்கே ஒரு சன்னிதானம் இருக்குங்க. இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு நம்ம இந்த பாதையில் தான் வந்து பயணம் பண்ண போகிறோம். வாங்க தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணுவோம். மக்களே நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா படி இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 1263 படிக்கட்டு இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து இப்போ பயணம் பண்ணி நடந்து போக போகிறோம். போக எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்ப்போம். வாங்க போவோம். வெயில் எப்படி மாப்பிள்ள இருக்கு? வெற்றிகரமா முதல் படியை டச் பண்ணிக்கிறேன். முதல் படி ஏரியா இப்போ தான். 3வது படி, 4வது படி. வாங்க நீங்களும். வெயிலில் நடக்கவே முடியாது அப்படின்னு. இப்போ இந்த வெயிலில் எப்படி குளுக்குளுன்னு இருக்கு பத்தியா? வேறு லெவலில் இருக்கு. மக்களே 200 படிக்கட்டு ஏறி வந்திருப்போங்க. 200 படிக்கட்டில் வந்து மாப்பிள்ளைகிட்ட வர்றப்போ என்ன சொன்னேன், பின்னாடி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கல குளுக்குளுன்னு சொன்னேன். ஆனால் வந்து மரம் இல்லாத சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமமாக தாங்க இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் நேரத்துலேயே வாங்க. அப்படிலாம் நைட்டு ஏறுங்க. அதான் உங்களுக்கு பெட்டருன்னு நினைக்கிறேன். மதியானம் இங்கே ஏறுறப்போ வந்து பார்த்திங்கன்னா காலைல பயங்கரமாக சுடுது. மலை மேலே எப்படி இருக்குது என்னென்னு தெரியல. இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இந்த பிளாஸ்டிக்லாம் அங்கேயும் போடாமல் இந்த மாதிரி உள்ளே போடலாம் அப்படின்னு நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யாருமே இது பண்ணல. எல்லா பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளே போட்டு இது பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே எங்கே போட்டிங்கன்னா மக்காத குப்பையெல்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து நிறையா வந்து ஸ்பாயில் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேலே போயிட்டு நான் எப்படி எவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. மக்களே 500வது படிக்கட்டு ஏறிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு அதை விட பயமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்க, மேலே உட்காந்து பார்த்துட்டே இருக்காப்புல, பிடிக்கிட்டு போனான்னு போயிடுவாப்புல. இன்னும் நிறைய போயிட்டே இருக்குது. டைம் வந்து 12:35 ஆயிடுச்சு. பார்ப்போம் மேலே இன்னும் போயிட்டு என்னென்ன கஷ்டமாக இருக்குது ரிஸ்க்காக இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஆதி மக்களே மேலே போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில்
சித்தரோட சிலை இருக்குது, அகத்தியர்னு போட்டிருக்கு. இங்கே மாப்பிள்ளை வந்து இங்கே வந்து அவர் மாதிரி இங்கே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஓகே, இந்த படியில் மேலே நிறைய போகணும். பார்ப்போம் வாங்க மக்களே. 700வது படிக்கட்டு, தொடர்ந்து போவோம். வெற்றிகரமாக 1000 படி ஏறிட்டோம். ஆனால் 263 படி தான் இருக்குது. வாங்க கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. 1263 படிக்கிட்டு கடந்து வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. படிக்கட்டு இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல் நட்டு வச்சுருக்காங்க. அந்த வேலை அப்படியே தொட்டு வணங்கிட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் படிக்கட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பார்ப்போம். இந்த கல் படிக்கட்டு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த கல் பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து வேல்லாம் உண்டி சாமி இருக்குது. அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார். இங்கே உள்ளர சிவனை அப்படியே வணங்கிட்டு அதுதான் மேலே கோயில், அங்கே தான் மேலே சோகம் பண்ணுங்க. திருநீர் எடுத்து விட்டுட்டு மேலும் இந்த இடத்துல வந்து நடப்பயணம் தொடங்குவோம். வாங்க போவோம். இதுக்கப்புறம் நீ யார் வழி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டே நீ. ஐயோ போ, நான் ஸ்டேட்டஸ் போட்டுனுக்கிறேன். நான் போட்டுனுக்கிறேன். கிடையாது டேப்ல போடுவேன். நீங்கள் வரீங்க? கடலூரா? இதுக்கு முன்னாடி இங்கே வந்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டுங்களா? நானும் ஃபஸ்ட்டு தான். இது குச்சி ரெடி வண்டி நடக்குது. போகிற வழியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் லைன் போட்டிருக்காங்க. பருவதமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை வரவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மங்கியோட அட்டகாசம் பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு குச்சியில் கம்பு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ஏற்றமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பயங்கர ஏற்றமாக இருக்குங்க. எவ்வளோ ரேட் இது? 35,000ண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருமூச்சு வாங்கும். அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கிலே மூச்சோட ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்து டக்குன்னு குறையாது. வாயில் மூச்சு விட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி மூச்சு இழுத்து விட்றத பார்த்திங்கன்னா இந்த மலை ஃபுல்லாக வந்து மூலிகை மரம் தான் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வரவங்க அப்புறம். அதே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படி மாதிரி மேலே கல் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த படி மழை பெஞ்சுன்னா மழை தண்ணி அடிச்சு தராமல் இருக்கிறது இந்த மாதிரி இரும்புலேயே வச்சுருக்காங்க. அதையும் சேதப்படுத்திக்கிட்டு அடிச்சுட்டு போயிருக்கு. பேச முடியல, அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. மேலே பார்க்கலாம் வாங்க. கம்பி பாதைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இந்த கம்பி பாதை வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு அப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பி
அப்படி கிடந்து ஆடுது. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சோம். நைட் இங்கே தூங்கிக்குவீங்களா? வீட்டுக்கு போயிருவீங்களா? சரிங்க. இங்கே ஒரு வேல் இருக்கு. தொட்டு வணங்கிட்டு அப்படியே பயணத்தை தொடங்கலாம் வாங்க. நீதான் நடக்க மாட்டேங்கிறான், அந்த பையன் எப்படி நடக்கிறான் பாரு. நம்மளால நடக்க முடியல. ஒரு யூகேஜி படிக்கிற பையன் எப்படி நடந்து போறான்னு காமிக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டான், குப்பு குப்புன்னு போறேன். டைவ் அடிக்கிறான். படுக்க போது பார்த்து வாங்க. ஹாய் சொல்லு. ஹாய். மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்கு ட்ரிப்பு? பாதைங்கிறது இதான் பாதை. பாதைன்னா இதான் பாதையா? ஆமாம். வேறு என்ன இடம்னா அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கல் அடிக்க வச்சா வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சிவபெருமான் கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேற்றுவார். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு பயங்கர ஒர்த்தான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே ஸ்லோ மோஷனில் பாருங்க, காற்று அப்படியே சூப்பராக அடிக்குது. இது மேலே ஒரு பாறை இருக்குது, அது மேலே ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க. வியூ பாருங்க பயங்கரமாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலை தான், ஃபுல்லாக வந்து ஹில் தான். செம்மையாக இருக்குங்க அந்த பிளேஸு. ஐயாவா அம்மா, என்ன இது என்ன நட்டக்குத்தில் இருக்குது? இவ்வளோ நேரம் ஏறி வந்தது மேட்ரு கிடையாது போல். இதுக்கு மேலே ஏறதான் கடுசாட்ருக்கு. ஏம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சமதளமாக இருக்குது. இதுக்கு மேலே பாருங்களேன், அங்கே மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை இருக்குது. அது மேலே தான் ஏற போகிறோம். வாங்க போகலாம். பருவத மலைக்கு வர்ற பக்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேண்டி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் கட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் நிறைய பேர் கட்டியிருக்காங்க, மாஸ்க்லேயும் நிறைய பேர் கட்டியிருக்காங்க. மக்களை இங்கே அப்படியே ஏறி வந்துட்டு இருக்கப்ப 2 வழி பிரிஞ்சுது. இந்த வழி பார்த்தீங்கன்னா மேலே ஏறினவங்க பார்த்தீங்கன்னா இறங்குற வழி. நம்ம வந்து இதில் தான் வந்து நம்ம மேலே ஏற போகிறோம். இறங்குற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் மேலே. அப்படியே ஏணி அப்படியே இதில் வராங்க. இதில் வந்து அப்படியே இதில் இந்த ஏணியில் அப்படியே மேலே ஏறுறாங்க. இதில் ஏறி அப்படியே மேலே இறங்குறாங்க. சாரி, பயங்கரமாக ரிஸ்க்கான ஸ்டெப்ஸ்லாம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. இது வரைக்கும்லாம் வந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா,
அந்த பாதை இதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தான் கடப்பாறை பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்க கடப்பாறை ஊண்டி அப்படியே ஆங்கில் போட்டு தான் மேலே படி போயிருக்கு. இதுலேருந்து மேலே போகலாம். மாப்பிள்ள கேமரா விட்டாலும் பரவாயில்ல, காலேஜில் போயிருப்போம் பார்த்துவா. ஆஹா, இவ்வளோ நல்ல மனுஷா என் மாமனுக்கு. ஆமாம், பரவாயில்ல. தலை அட் அ டைமில் ஏறுங்க, காசு வரல மேலே போய் போட்டுக்கலாம். கடப்பாறை என்னம்மா ஓடுனவங்க சரியில்லாமல் ஓடிருக்காங்க, திருப்பி ஓடிருக்குறாங்க. இங்கே பார்த்தியா சூழாயத்தில் வச்சு ஓடிருக்குறாங்க. இல்லை இந்த இது ஊண்டிக்க சொல்கிறியா? வரேன். மக்களே, உண்மையால் இது ரிஸ்க்கு தாங்க. கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்படியே கால்கையில் நடுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அது சும்மா ஒரு சின்ன ஒரு அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க பாறையில். அதில் தான் நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகுது பாருங்கள். ஃபுல்லாக இதுதான் பயங்கர ரிஸ்க்கு. மேலே போவோம். நான் அங்கே வந்து நின்றுக்கிறேன். மாப்பிள்ள இதுக்கப்புறம் எப்படி மாப்பிள்ள ஏறினேன்? ஆடுற மாதிரி இருக்கு. பயப்படாமல் இருங்க. ஏப்பா மாப்பிள்ள இது ஆடு மாப்பிள்ள, பயப்படாமல் இருங்க. அதில் தான் எல்லாமே ஏறிட்டு இருக்காங்க தைரியமாக. நீங்களே பயந்தா எப்படி? இந்த செயின்லாம் அங்கிட்டுக்கிட்ட ஆடுது, பயமாக இருக்குதா? கம்பி இருக்குன்னு பார்த்தேன்டா. நீங்களாம் நல்ல வேலை இப்போ பிடிச்சிருந்து ஸ்லிப்பாக இருக்கும். இப்படின்றீங்க, நான் வந்து எடுத்துகிட்டே திரும்பிகிட்டே போகிறேனே. எப்படி பார்த்தீங்களா? ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டேன்ப்பா. இது சேஃபு கிடையாது, இதுக்கும் மேலே போனதான் சேஃபு. ஐயோ, இதோட சேனல்லாம் போட்டு மேலே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க. இதுக்கு மேலே தான் திகிலான காட்சிகள் இன்னும் நிறையா இருக்கிறது. இதெல்லாம் அந்திருக்க மாட்டேங்க, பிடிக்க ஒன்றும் இல்லையாடா. வாங்க. இல்லை அந்த கம்பியை ஜெயில பிடிச்சிருக்கேன். மக்களே, நம்ம வந்து நடக்கிறதுக்கே இவ்வளோ சிரமப்படுறோம். ஆனால் இந்த கம்பியில் ஒவ்வொரு கம்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங்கை வச்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த வெல்டிங் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துருப்பான்னு பார்த்தீங்களா? வெல்டிங் அப்பா இருக்கு வருவோம்ல, சைடில் வருவோம்ல. ஓகே ஓகே. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த சேனல் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் நடந்து போகிறோம். இப்போ அப்படி சரிஞ்சிருச்சு போச்சு. பயப்படாம வாங்க, எந்த இதுக்கும் பயப்படக்கூடாது. வாங்க. இங்க என்னடா எதுவுமே வெல்டிங் எதுவுமே வைக்காம பண்ணியிருக்காங்க. அதான் வந்து அவங்களோட தன்னம்பிக்கை. இந்த ஒத்த கம்பியில தான் உங்களுக்கு நிக்குது இந்த இதே படியே. இதோ ஆடுது பார்த்துவாங்க. ஒரு ரெண்டு பேர் அதிகமாக போவீங்க. இல்லை கடகடன்னு வர சைடில் ஆடுது. கண்டிப்பாக எதாவது ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமங்க. அப்பா
ஒரு சேஃபான பிளேஸ்க்கு வந்துருக்குங்க. இதுதான் ஒரு 100 அடி மேலே ஏறி வந்துருப்போங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே 90 டிகிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்குதுங்க. அப்புறம் இந்த செயின்லாம் கடக்கடன்னு ஆடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வைக்கிற அளவுக்கு தான் அப்படியே படி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் தான் வச்சு ஏறணும்னு நினைக்கிறேன். மக்களே 3 மணி, இதே 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல ஏறுறது ரொம்ப சிரமம். மொட்டை காலையிலே அடிச்சிடும் ஏந்திரிவங்க. 1 மணிக்கெல்லாம் இந்த இடத்துல ஏறினீங்கன்னா கண்டிப்பாக கால் அப்படியே கொதிக்கும் வெயிலில். அப்பா இந்த வியூ எப்படி இருக்கு பாரு மாப்பிள்ள. மக்களே செம்மையா இருக்குங்க. இந்த வழியை கண்டுபிடிச்சவங்கலாம் வேற லெவல். வரைக்குமே கோயில் வரைக்குமே. ஆமாம், இந்த படியை வந்து கட்டினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குருமன்னர் ஏதோ சொல்கிறாங்க. ஏதோ ஐயோ சொல்ல மாட்டீங்களா? இவர் தான் காட்டினாருங்களா? வியூவர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பயமாயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். அப்பல ஆடுது பார்த்துவாங்க. இது வந்து சேஃபாக, ஏன்னா இந்த கம்பியை வந்து ஆடுது அந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது, பார்த்துவாங்க. நம்மளும் போவோம். ஆத்தல ஃபாலோ மீ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது. மக்களே நம்ம அங்கேருந்து வர்றது எவ்வளோ சிரமப்பட்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபமே கட்டியிருக்காங்க இவ்வளோ ஹைட்டில். ஒவ்வொரு கருங்கல்லும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா. இந்த கருங்கல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த கருங்கல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோயில் சிவனை பார்க்கறதுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதை ஒரு சின்ன கல்லாக இருந்தாலும் சரி, பெரிய கல், சிமெண்ட் மூட்டை இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து நம்ம பக்தர்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கட்டடம், பெரிய குகை மாதிரி இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சுன்னா நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க. இன்னமும் அந்த பழக்க வழக்கம் இருக்குது இங்கே. வாங்க போகலாம். இதான் நம்ம மேலே போகிற பாதை. வாங்க போகலாம். கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே மேலே இருக்குது பாருங்கள் கோயில், அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இந்த வியூ பாருங்களேன், சுற்றி வர ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குங்க சுற்றி வரைக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குங்க. லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த பர்வதமலைக்கு வந்துட்டு போங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இந்த சிமெண்ட் படியில் வந்து பாதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு மேலே வந்து ஏணிப்படி மட்டும்தான் இருக்குது. அதை வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஏணிப்படி இல்லையா? ஏணிப்படி இருக்குது, மேலே இருக்குது. அது ஒன்றை வந்து ரீச் ஆகிட்டு அதை தாண்டிட்டோன்னா அவ்வளோதான், அவன் மேலே போய் ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். இங்கே தான் மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மலை மேலே வந்துட்டோம். மலை மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சிவனோட காலடி. சிவன் வந்து பூமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் கால் வச்சுருக்காப்புல. அடுத்த கால் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மேலே வச்சுருக்காப்புல. பர்வதமலைக்கு தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து தரிசனம் தந்திருக்காரு. ஏன் அப்படின்னா இங்கே முனிவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடுமையான தவம் பண்ணாங்களாமா. தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம சிவன் வந்து இங்கே தான் நம்ம காலடி வச்சுருக்காப்புல. அதுக்கடுத்து நம்ம திருவண்ணாமலையில் காலடி வச்சுருக்கிறாரு. அந்த கால் தடம் தாங்க இந்த கால் தடம். வாங்க மேலே மேலே போவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறணும் கோயில்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. வாங்க மேலே போவோம். இது வந்து ஏறுற பாதைன்னு நினச்சேன், இது இறங்குற பாதையாம். இதில் தான் மறுபடியும் நம்ம இதில் உள்ளே போய் மேலே ஏறணும்னு நினைக்கிறேங்க. வாங்க போவோம். ஏனுங்க மாப்பிள்ள சோகமாக போங்க வரேன். வாங்க மாப்பிள்ள ஏறி வந்ததே பெரிய கஷ்டம். வாங்க போகலாம். இதற்கு மேலே ஏறணும்னா இன்னொருக்கு நான் சாப்பிட்டு தான் வரணும். சாப்பாடு வாங்கி தர மாட்டீங்க. சாப்பாடு
நீங்கள் சாப்பாடு வாங்கி தராமல் என்ன பண்ணுறீங்களாட்டு சிவனை பார்க்குறோன்னா இல்லையா நம்ம கீழே பரலாம் இருக்கு. மேலே வந்து அன்னதானம் போடுவாங்க, போய் சாப்பிடலவா. அவங்க எப்போ அன்னதானம் போகிறது, நான் எப்போ மேலே வரேன். மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குது, செங்குத்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த இது இல்லைன்னு வச்சுங்க அவ்வளோதான், கண்டிப்பாக சேஃப் கிடையாது. பரவாயில்ல, இந்த இடத்த வந்து நல்லா ரெடி பண்ணி ஆங்கிலெலாம் போட்டு கர்ணக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா கர்ணக்கெல்லாம் போட்டு கலவையெல்லாம் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. கேமராவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே பாருங்களேன், காற்று அப்படியே ஜில்லுன்னு அடிக்குது. கேமரா கையில் பிடிக்க முடியலங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ இதில் நடந்து வந்துட்டு ஃபுல்லாக இதில் இந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தாங்க ஃபுல்லாக நடந்து போகணும். ஹாய் ப்ரோ. உடம்பா இருக்கிறவங்களாம் வர சிரமமாப்ல, சின்ன கேப் தாங்க இருக்குது, அதில் தான் நடந்து வரேன். ஏன்னா உக்காந்துட்டீங்க ஆமாங்க ப்ரோ, அப்படியே அப்படியே ஒன்று கொஞ்சம் இப்படி உட்காந்தா எப்போ மேலே போகிறது? போகலாம் ப்ரோ. வாங்க மேலே கஞ்சி குடிக்கிறாங்களாம், குடித்தோம்னா கொஞ்சம் தெம்பாயிக்கும். அவ்வளோ ப்ரோ. சேனல் நேம் என்ன ப்ரோ சொன்னீங்க? ரைடர் ரைட்டா பார்த்தி 47 vlogs. ஆமாம், ரொம்ப திணறாரு அது சொல்கிறதுக்கு. மூச்சு விட முடியல. அப்படியே நடந்து வர மாதிரி இருக்கு. கோயில் தெரியுது, அவங்க வந்துட்டோம்ல. வந்துட்டு வா, சோறு போடுவாங்க, வா சாப்பிட்லாம். பசிக்குது. வாங்க, நீங்கள் அதுக்கு தான் எங்கள் வீட்டில் சோறு போட சரி, வீட்டில் சோறு போட மாட்டாங்க தான் இங்கே வந்தீங்க. வாங்க. கடைசியாக வந்து மேலே அன்னதான மண்டபம் மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோயில். இங்கே வந்து ஐயப்பன் இருக்காரு. மேலே போகலாம் மக்களே. இங்கே நீங்கள் மேலே வர்றீங்க அப்படின்னா இங்கே மேலே அன்னதானம் கூட இருக்குது. மேலே வந்து 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா மேலே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. மாப்பிள்ளை மேலே வந்துட்டோமா? விநாயகர் இருக்கார். மக்களே வெற்றிகரமாக மேலே வந்துட்டோம், பர்வதமலை மேலே. எங்கள் அப்பா விநாயகர் இருக்கார். அவ்வளோதாங்க, கடைசியாக வந்து பர்வத மலை மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி எந்த லிங்கத்தை தொட்டு வணங்க முடியாது. இங்கே ஒரே ஒரு பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்தை தொட்டு வணங்க முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது நம்ம ஒப்பனை கும்பிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லா நடக்கும். கண்டிப்பாக வாங்க மக்களே. நம்ம ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படியில் ஏறணும். இந்த படியில் ஏறி இதில் மேலே போனோம். ஆனால் நம்ம இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா இதில் இறங்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு ஆள் தான் போக முடியும், வர முடியும். இவங்களெல்லாம் அதில் இறங்க முடியல அப்படின்னு இதில் இறங்குறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இதில் தான் போகணும். இதில் வந்து இது ஏறுபடி தான், ஆனால் இதில் தான் இறங்கணும். அவங்களால முடியல அப்படிங்கிறனால அதில் இறங்குறாங்க. இங்கிட்ட தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க சிமெண்டில். நிறைய மங்கி இருக்குங்க. பயப்படாதீங்க. நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மங்கிக்கு வந்து பயங்கரமாக பயப்படுறாரு. ஏன் ப்ரோ அப்படி பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது. இங்கே வருது பாருங்க, நிறைய இருக்குங்க இந்த மாதிரி மங்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வரீங்கன்னா ஜாக்கிரதையாக வாங்க. இந்த ஸ்டெப்ஸில் இறங்குது. ஐயோ காலெலாம் நடுங்குதே. ஆமாம், நடுங்க வச்சுக்குது. இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இறங்கணும். அதில் வந்து ஏறுறதுல வந்து ஒரு ஆள் மட்டும் தான் ஏற முடியும். அதனால் வந்து இதில் ஆமாம், இதில் இறங்குறது அதில் ஏறுற மாதிரி ஒரு ஆள் தான் ஏற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. செம காற்று அடிக்குது. இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா ஜில்லுன்னு ஆயிரும், பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு ஏறும்போது ஒரு பாதை இறங்குற பாதை இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாதை தான் இப்போ நம்ம இறங்க போகிறோம். அதுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்குறேன். அப்படியே கீழே பார்த்தா தலையை சுற்றுது. ஆனால் எனக்கு ரைட் சைடில் பார்த்தா அதை விட பீதியாக இருக்குது. இருந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நம்மளை அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரியும் அப்படியே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு அண்ணன் உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எதுவும் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இந்த படியில் தான் இப்போ இறங்க போகிறோம். தெரிஞ்ச அவங்க மட்டும் எடுக்க போகிறோம். பார்த்துவோம். சம்போ சிவ சம்போ. கேமரா கீழே போனாலும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. சிவ சிவ சம்போ. நல்லா பிடிச்சிட்டு மாப்பிள்ள. இப்போதான் கேமரா கீழே போனாலும் முக்கியம் இல்லைன்னா இப்போ பிடிச்சிட்டு வாங்குறேன். என்னங்க கை நல்லா உனக்கு சேஃபா. ஓ அப்படி சொல்றீங்களா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ஒரு கூட்டமே வந்து விசித்திரமா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. எனக்கு அப்படி நடுங்குது. அவ்வளோ இந்த இடத்துல பாரு, இந்த ஒரு திட்டு மாதிரி இருக்குது பத்தியா? இந்த திட்டில் தான் இந்த ஏணியே வந்து நிற்கிது. இவ்வளோ பெரிய ஏணி. இந்த கல் அப்படி டப்புன்னு பிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. ஏறுற பாதையும் ரிஸ்க்கு, இறங்குற பாதையும் ரிஸ்க்குங்க. எனக்கு எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிப்பா. நாளைக்கு ரஸ்க்கு. கீழே வந்து நிறையா குரங்கு இருக்குது. அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்க்கவே பயமாக இருக்குது, ஆனால் அழகாகவும் இருக்குங்க. நிறையா குட்டி குரங்கு இருக்குது. இதே நாங்கள் குகையில் உள்ள போனோம். இங்கே பாருங்க, ஒரு ஃபேமிலியே உட்காந்துருக்காங்க. நல்லா பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் எங்கேயுமே இருக்காது. பார்த்துக்கோங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோட மாப்பிள்ளை வேற லெவலில் கொடுப்பாப்புல போல. பீதி ஆகிற மாதிரி மனிதன் மனிதன். நீ பேசுற பேச்சுல எனக்கு ஒரு ஆஹா, இந்த நட்டை விட்டுருக்காங்க. நட்டை பார்த்தாவே பயமா இருக்குதே. இதுக்கெல்லாம் பயந்தேன். சூர்யாவா? அப்பா. ஆனால் இங்கேயும் பாரு, காரை போட்டு படி போட்டுருக்காங்க வரும். அப்புறம் காரை படி சூப்பர் கலவை போட்டு வேற லெவலில் யோசிச்சிருக்காங்க. ட்ரிக்கு தான், மூளைக்கு தான் ட்ரிக்கு. செம்ம த்ரில்லிங் மாப்பிள்ள, அப்படி சொல்லுவோம். ஆனால் மணி 4:20 ஆகுது. இறங்க ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ நேரத்தில் இறங்குவோன்னு பார்ப்போம். மேலே வந்து அன்னதானத்தை எதிர்பார்த்து வரீங்கன்னா 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் மேலே வந்து அன்னதானம். மார்னிங் மார்னிங் தான்.
நைட்டு கிடையாது, மார்னிங் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நைட்டு கிடையாது. கிடையாது. இவ்வளோ மேலே வந்து இவ்வளோ தூரம் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெஸ்ட்டு குளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 8 திக்கும் வாழுங்க, 7 வாழுங்க, தப்பாக சொல்கிறேன். 90% தான் இருக்குது. அப்பா அப்போ இது கொஞ்சம் டேப்பராக தான் இருக்குது, எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ரிஸ்கான படி முடிஞ்சுதுங்க. ஓகே மக்களே, நம்ம பர்வதமலையோட நடைப்பயணம் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். சிவனோட தரிசனமும் நம்மளுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. மேலே இருந்தால் இப்போ வந்துருக்குறோம், அவ்வளோதான். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. இனிமேட்டு தான் கீழே இறங்கணும். ஒரு 5:30-6 மணிக்குள்ளே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் என் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.